சம்பல் முடிச்சாச்சு. இனி நான் பாலப்பம் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்க செம்மையாக இருக்க மாதிரி இருக்கே. எனக்கு வந்து ரோல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப விருப்பம். சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி இது சாப்பிட்டுட்டு பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஆப்பம் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, தேங்காய், சாதம், சர்க்கரை, ஈஸ்ட், தண்ணீர். இப்போ இன்றைக்கி இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 கப் வேக வச்ச சாதம், 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வெள்ளை சுகரும் எடுத்துக்கலாம். இந்த ஈஸ்ட் பொங்குறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டரில் அந்த ஈஸ்ட்டை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ 5 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. இனி நான் இந்த ஈஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறேன். அப்புறம் 2.5 கப் தண்ணீர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 கப் தண்ணி எடுத்திருந்தேன். இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு 2 கப் தண்ணியே போதுமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 2.5 கப் எடுங்க. ஆனால் மாவு அரைக்கிற நேரம் நீங்கள் பார்த்து நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நம்ம பொங்குறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். நாளைக்கு காலையில் இந்த ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆப்பம் செய்ய போகிறேன். இதுதான் என்னோடய ஆப்பச்சட்டி. இப்போ இந்த ஆப்பச்சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த சட்டியை நல்லா சூடாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 6 ஹவர்ஸுக்கு பிறகு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ப மாவில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 அடுப்பில் 2 சட்டி வச்சு ஆப்பம் செய்கிறேன். இப்போ முதல் ஆப்பம் வந்து நான் வந்து பிளேன் ஆப்பம் போட போகிறேன். மாவை ஊற்றிட்டு இதை இப்படி அழகாக சுற்றி விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஆப்பத்தை கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பம். குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் ஆப்பம் ரொம்ப நல்லது. தேங்காய் பால் போட்டு இந்த ஆப்பம் நான் பண்ண போகிறேன். ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து தேங்காய் பால் கூடாது. இப்போ அவங்க வந்து சீனி சம்பலோடு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், என்னோடய ஆப்பத்தை பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இந்த ஆப்பம் வந்திருக்கு. இப்போ நான் இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு 2 சைட் டிஷ் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து தேங்காய் பால், இன்னொன்று வந்து இலங்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீனி சம்பல் செஞ்சுருக்கேன். இந்த சீனி சம்பல் வெங்காயத்தில் தான் செய்வாங்க. இந்த சீனி சம்பலை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாலாப்பம் எவ்வளோ சுவையாக வரும். இது மேலே நீங்கள் சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி இந்த 1 கப்பு கோதுமை மாவில் 10 ஆப்பம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பரான ஆப்பம் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.